ஃபியூச்சர்ல இந்த ரேட் எப்படி இருக்கும்? ஏற வாய்ப்பு இருக்கா இல்ல இறங்க வாய்ப்பு இருக்கா? இப்போ கோல்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? இந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷனுக்கு என்ன ரீசனா இருக்கும்? ஏப்ரல் 2, 2026 நீங்க வந்து ஒரு 10 கிராம் கோல்டு வாங்கணும் அப்படின்னா 1,51,121 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருப்போம். இப்போ நேத்து படி பார்த்தோம் அப்படின்னா 10 கிராம் கோல்டோட ரேட் என்ன அப்படின்னா 1,53,703 ரூபாயா இருக்கு. ஸோ இப்போ நம்ம 2020க்கும் 26க்கும் 2020ல பிசிக்கல் கோல்டுல ஒரு 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது வாங்கி வச்சிருக்காங்க, பிசிக்கல் கோல்டா வாங்கியிருக்காங்க அப்படின்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் கோல்டு. ஒரு சிம்பிளான கொஸ்டினோட நம்ம ஆரம்பிப்போம். ஏப்ரல் 2026ல ஒரு 10 கிராம் நீங்க கோல்டு வாங்கணும் அப்படின்னா என்ன ரேட் கொடுத்து வாங்கலாம் அப்படின்னா 1,52,690 ரூபாய் கொடுத்து வாங்கணும். இதுவே 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம அதே 10 கிராம் போய் வாங்கணும் அப்படின்னா 1,45,603 ரூபாய்க்கு நம்ம வாங்குவோம். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா 7,000 ரூபாய். 14 நாள்ல ஒரு 7,000 ரூபாய் ஏறி இருக்கு. ஸோ இது வந்து கரெக்டா இல்ல இது ஓவர் பிரைஸ்டா இருக்கா? ஃபியூச்சர்ல இந்த ரேட் எப்படி இருக்கும்? ஏற வாய்ப்பு இருக்கா இல்ல இறங்க வாய்ப்பு இருக்கா? இப்போ கோல்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? இந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷனுக்கு என்ன ரீசனா இருக்கும்? நான் வந்து ஒரு பிசிக்கல் கோல்ட்ல வாங்குற ஆளு, இல்ல நான் ETF-ல இன்வெஸ்ட் பண்றவரு, இல்ல SGB-ல நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். சோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல எது சரியா இருக்கும்? அதே மாதிரி ஃபியூச்சரோட அவுட்லுக் என்ன இந்த கோல்டை பொறுத்த வரைக்கும்? இதெல்லாம் நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு MCX-ல கோல்டோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1,54,511 rupeesல போயிட்டு இருக்கு. ஸோ இதுல டெய்லி சேஞ்ச் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா -0.20%, அதாவது 306 ரூபாய் கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவே உங்களுக்கு வீக்லி ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1.83% ஏறி இருக்கு. ஸோ இதோட மந்த்லி ரேஞ்ச் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1,32,000ல இருந்து 1,55,000 வரைக்கும் இந்த ரேஞ்ச் வந்து இருக்கு. ஸோ இப்போ கோல்டு அப்படிங்கிறது ஒரு ஹை வாலடைல் ஜோன்ல இருக்கு. ஸோ இதுவே நம்ம ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருக்கோம் அப்படின்னா இது பார்த்தோம்னா ஒரு நார்மலான மார்க்கெட் கண்டிஷன் தானே தவிர பேனிக் சிச்சுவேஷன் கிடையாது. இந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷனை நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஏப்ரல் 2, 2026ல நீங்க வந்து ஒரு 10 கிராம் கோல்டு வாங்கணும் அப்படின்னா 1,51,121 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருப்போம். இதுவே ஏப்ரல் 8ஆம் தேதி கரெக்டா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப போய் ஏப்ரல் 8ஆம் தேதி அதே 10 கிராம் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா 1,49,937 ரூபாய். டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 1,184 ரூபாய் கம்மியா இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ங்கிறது இப்படிதான் நமக்கு ஒரு காமன் மேனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷனுக்குலாம் என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து டாலர் அண்ட் ருப்பி கேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம பாஸ்ட்ல இருக்கிற ரெக்கார்டோட நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2020ல ஒரு டாலர் அப்படிங்கிறது 74லேருந்து 75 ரூபாயில இருந்தது. இப்போ 2026ல ஒரு டாலர் அப்படிங்கிறது 92லேருந்து 93 ரூபாயா இருக்கு. அப்போ 2020ல கோல்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 கிராம் கோல்டு 50,151 ரூபாய் இருக்கு. ஆவரேஜா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நேத்து படி பார்த்தோம் அப்படின்னா 10 கிராம் கோல்டோட ரேட் என்ன அப்படின்னா 1,53,703 ரூபாயா இருக்கு. ஸோ இப்போ நம்ம 2020க்கும் 26க்கும் நம்ம வந்து டாலர் எந்த அளவு நமக்கு ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ருப்பியோட மதிப்புல 24% நமக்கு ஏறி இருக்கு. ஆனா கோல்டை பொறுத்த வரைக்கும் 2020க்கும் 2026க்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 3 மடங்கு ஏறி இருக்கு. நம்ம வந்து கோல்டை வந்து இம்போர்ட் பண்றோம், டாலரா தான் பே பண்றோம். ஸோ டாலர் ஸ்ட்ராங் ஆகும்போது ருப்பி வீக் ஆகும்போது கோல்டு எக்ஸ்பென்சிவா இருக்கு. ரெண்டாவது ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபெட் ரேட்டா இருக்கட்டும், நம்மளோட ரெப்போ ரேட்டா இருக்கட்டும், கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது அடுத்து நமக்கு இதை விட அதிகமா இன்ட்ரெஸ்ட் எதுல கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நோக்கி போவாங்க. ஸோ கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு இந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இப்போ இருக்கிற இந்த வார் சிச்சுவேஷன், ஒரு அன்சர்டனிட்டி, தென் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் கோல்டை வந்து அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கறது இது எல்லாமும் கூட இந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷனுக்கு ஒரு ரீசன். இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் கோல்டா நம்ம வாங்குறோம், ETF-ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் எல்லாம் இருக்கு, SGB இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையுமே டீடைல்டா நம்ம பார்ப்போம். 2020ல பிசிக்கல் கோல்டுல ஒரு 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது வாங்கி வச்சிருக்காங்க, பிசிக்கல் கோல்டா வாங்கியிருக்காங்க அப்படின்னா இப்போ அதோட கரண்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஒரு டேட்டாவோட பார்ப்போம். ஸோ 5 லட்சம் ரூபாய்
ரூபாய் வந்து 2020 வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களால ஒரு 93 கிராம் வாங்கியிருக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 10-20% அப்படிங்கிறது ஒரு செய்கூலி சேதாரமெல்லாம் இதெல்லாம் கழிச்சது போக. ஸோ இப்போ 2026 அந்த கோல்டோட கண்டென்ட், அந்த கோல்டு ரேட் மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 14,21,000 ரூபாயா இருக்கும். ஸோ இப்போ அதை அவர் செல் பண்ணி ஒரு புக் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 3-5% பைபேக் அந்த ஸ்ப்ரெட் போயிடும். பியூரிட்டி டெஸ்ட் எல்லாம் போகும். இதெல்லாம் போக நெட்டா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 13,50,000 13,80,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ இதோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 170-176% ரிட்டர்ன்ஸ் அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது பிசிக்கல் கோல்டு பண்ணவங்களுக்கு. இப்போ SGBல இதே பண்றாங்க அப்படின்னா, சாவரின் கோல்டு பாண்ட்ல இதே மாதிரி ஒரு 5 லட்சம் ரூபாய் 2020 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ அதோட ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னா 16,35,000 இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா SGB பொறுத்த வரைக்கும் யார் வந்து IPOல வாங்கியிருக்காங்களோ 8 வருஷம் வரைக்கும் ஹோல்டு பண்றது லாக்கினும் இருக்கு. ஸோ இது மாதிரி யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ டாக்ஸ் லேப்ல இருக்காங்க அப்படின்னா போஸ்ட் டாக்ஸ் எல்லாம் கழிச்சது போக இப்போ அதோட நெட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 16,87,000 இருக்கும். ஸோ இதோட நெட் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 237% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்து கோல்டு பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இது வந்து ஒரு கால்குலேஷனுக்காக நான் நிப்பான் கோல்டு பீஸ் எடுத்திருக்கேன். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் அ கால்குலேஷன் மட்டும் தான். ஸோ 5 லட்சம் ரூபாய் 2020 கோல்டு பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ அதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு 16,35,000 இருக்கும். ஸோ இதுலயும் டாக்ஸேஷன் அப்ளிகபிள் ஆகும். ஸோ டாக்ஸேஷன் எல்லாம் போக நெட் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 14,72,000 ரூபாய். இது 194% வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம பிசிக்கல் கோல்டா வாங்குறவங்களுக்கு ஒரு 170-176% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுவே SGB அப்படின்னு வாங்கி அதை ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 237% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுல 8 வருஷம் லாக்கினும் உண்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோல்டு பீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 194% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ். இந்த பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எதுவுமே ஃபியூச்சருக்கு கேரண்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஏன்னா கோல்டு பார்க்கும்போது உங்களுக்கு 2 வருஷமா ஒரு சடனா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால இந்த போர்ட்ஃபோலியோஸ் இப்படி இருக்கு. இதே மாதிரி அடுத்த தடவையும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எதுவுமே ஃபியூச்சர்ல கேரண்டி கிடையாது. ஈக்விட்டி அப்படிங்கிறதும் சரி, கமாடிட்டி அப்படிங்கிறதுமே வொலட்டாலிட்டி இருக்கிற ஒரு விஷயம் தான், சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு 1 year 1.5 yearsல ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் வருது, கோல்டு அப்படிங்கிறது கம்பல்சரி வாங்கியே ஆகணும் அப்படின்னு இருக்கிற ஃபேமிலி பிசிக்கல் கோல்டா இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறவங்க பிசிக்கல் கோல்டுக்கு நம்ம நார்மலா ஜுவல்லரி ஷாப்லலாம் நம்ம சீட்டு கட்டி பண்ணுவோம் இல்லையா, செய்கூலி சேதாரம் இல்லாம நம்மளால அதுல வாங்க முடியும். அந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல கோல்டோட வேல்யூ அந்த செய்கூலி சேதாரம் இல்லாம நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட்டா நான் கோல்டை நான் பாக்குறேன் அப்படின்னா ஏன் போர்ட்ஃபோலியோல நான் வந்து கோல்டை இன்க்ளூட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நம்ம வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்காக நம்ம கோல்டை வந்து போர்ட்ஃபோலியோல இன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா NPSல கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோல கோல்டு அப்படிங்கிறது டைவர்சிஃபிகேஷனுக்காக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 5-10% கோல்டில் நம்ம போர்ட்ஃபோலியோல எக்ஸ்போஷர் இருந்தாலே போதும். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்கு, ETF எல்லாம் இருக்கு, அதுல SIP மூலியமா கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து இந்த கோல்டோட ஃபியூச்சர் அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல எக்ஸ்பர்ட்ஸா இருக்கக்கூடிய கோல்ட்மேன் சாச்சஸும் சரி, அதே மாதிரி JP மோர்கனும் சரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2026 எண்டுக்குள்ள ஒரு 10 கிராம் கோல்டு அப்படிங்கிறது 1,70,000 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா உங்களுக்கு எந்த கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.